ஏய் என்னப்பா ஆச்சு உனக்கு? கீழே குஞ்சம் வயித்தையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லப்பா, சோறு அதிகமாக சாப்பிட்டு தொப்பை வந்துடுச்சு. முதல்ல இந்த சோறு சாப்பிட்றத கம்மி பண்ணணும். நண்பா, பிரச்சனை சோறுல இல்லை, அது நீங்கள் எப்படி சமைக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. வாட் டு யூ மீன்? நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சமைச்சு சாப்பிட்றது தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். முன்னாடிலாம் நம்ம வீட்டில் சாப்பாட்டை பாத்திரங்களை சமைச்சு கஞ்சிகள்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அப்படி சமைக்கும் போது சாப்பாட்டிலேருந்து உற்பத்தி ஆகிற ஸ்டார்ச் அப்படிங்கிற பொருள் வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்ஸ் போடுற சத்துக்கள், ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ் லெவல், இது எல்லாமே கரெக்டாக சரியான அளவில் இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதால அந்த ஸ்டார்ச் அப்படிங்கிற பொருள் வெளியேறாமல் சாப்பாட்டிலே தங்கிடும். அதை நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்டார்ச் நம்ம வயிற்றை சுற்றி இருக்க பகுதிகளில் அப்படியே மெதுவாக படிஞ்சிருங்க. அது மூலமாக தான் நம்ம உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் பருமனால நமக்கு பக்கவாதம், ரத்த அழுத்தம் அதாவது பிபி அண்ட் கொலஸ்ட்ரால், இதய நோய் போன்ற பல நோய்கள் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் குக்கரில் சமைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு பழைய முறையில் பாத்திரங்களை சமைச்சு வடித்த கஞ்சி முறையில் சாப்பாட்டை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒபிசிட்டி டேலேருந்து கரெக்டான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஆமாப்பா, நீங்களும் இந்த ஒபிசிட்டி டேலேருந்து உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். டாடா.